வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. இது அனுரா அரசுக்கும் என்பிபி அரசினுடைய அங்கம் வகிக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே அனுரா அரசை தோற்கடிக்கின்ற முகமாக இந்த அபாயம் வந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மக்கள் இந்த காணி விடுவிப்புக்காகத்தான் அதிகமாக என்பிபி அரசுக்கு வாக்களித்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள். இருந்தும் கூட கூறியது போல அல்லது மக்களுடைய சொந்த காணி, உறுதி காணி, பரம்பரை காணியை விட்டு அகலுவதற்கு இராணுவத்தால் முடியும். ஆனால் எதற்காக இதை செய்யவில்லை? வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு அலசலோடு இலங்கையன். இது ஒரு சிறப்பு அலசல், ஒரு காரணம் கருதி. அதாவது நாங்கள் என்பிபி அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் என்று பல தேர்தல்களே வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுதும் மக்களுடைய ஆதரவு, சிங்கள மக்கள், இஸ்லாமிய மக்கள், தமிழ் மக்கள் என்று பரங்கியர்கள் என்று அனைவரும் அவருக்கு ஆதரவு அதிகமாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் காரணம் அவருடைய அந்த நடைமுறை. வெற்றி பெற்றதன் பிற்பாடு மக்களுக்கு கூறியதைப் போல ஒரு குறிப்பிட்ட விடயத்தையாவது செய்து முடித்திருக்கிறார். மற்றவர்களை விட, மற்ற அரசியல்வாதிகளை விட செய்து முடித்திருக்கிறார், செய்து செயல் வீரனாக காட்டியிருக்கிறார் என்பதனால் இப்பொழுதும் அவருக்கு ஒரு ஆதரவலை இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. இது அனுரா அரசுக்கும் என்பிபி அரசினுடைய அங்கம் வகிக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே அனுரா அரசை தோற்கடிக்கின்ற முகமாக இந்த அபாயம் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த காணி விடுவிப்பு. அதாவது காணி விடுவிப்பு என்கின்ற பொழுது வடக்கு கிழக்கிலே போரின் போது தற்காலிகமாக மக்களுடைய காணிகளை பலாத்காரமாக இராணுவம் கைப்பற்றி தன்னுடைய வசதிக்காக போரை நடத்துவதற்காக வைத்திருந்தது. இது உலக நடப்பில் சில இடங்களில் நடைபெறுகின்ற விடயம் எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. அது இலங்கையிலே நடைபெற்றிருக்கிறது. சரி, அது ஒரு புறம் இருக்கு. 2009 ஆண்டு இந்த தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இப்பொழுதும் 15-16 வருடங்கள் ஆகியும் அந்த காணிகள் விடுவிக்கப்படாமல் சில காணிகளை இராணுவமோ அல்லது கடற்படையோ அல்லது விமானப்படையோ விடுவிக்க மாட்டோம் என்ற தொனியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக உண்மையிலேயே வாழ்த்த வேண்டும். கஜேந்திரன் அவர்கள் எல்லா காணிகளும் முன்பாக நின்று ஆர்ப்பாட்டம், ஒரு அடையாள உண்ணாவிரதம், அடையாள ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் கஜேந்திரனுடைய அதிருப்தியான சில செயற்பாடுகளுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இருந்தாலும் இந்த காணி விடுவிப்பு விவகாரத்தில் கஜேந்திரனுக்கு, அதாவது அவருடைய கட்சிக்கு மாத்திரமல்ல, கஜேந்திரனுக்கு நாங்கள் வாழ்த்து கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மக்கள் இந்த காணி விடுவிப்புக்காகத்தான் அதிகமாக என்பிபி அரசுக்கு வாக்களித்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள். இருந்தும் கூட கூறியது போல அல்லது மக்களுடைய சொந்த காணி, உறுதி காணி, பரம்பரை காணியை விட்டு அகலுவதற்கு இராணுவத்தால் முடியும். ஆனால் எதற்காக இதை செய்யவில்லை? இராணுவம் வேணுமென்று இருக்கிறதா, அல்லது ஒரு 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 இனக்குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இருக்கிறதா, அல்லது அரசு பயந்து அவர்களை வெளியேற்றாமல் இருக்கிறதா, அல்லது முடியாதா என்ற ஒரு கேள்விக்குறி வடக்கு கிழக்கு மக்கள், அதாவது தமிழ் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே என்பிபி அரசிலே இருக்கின்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் சந்திரசேகர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அனுராவோடு பேசி, அனுரா அரசோடு பேசி, பொதுமக்களுடைய சொந்த காணி, உறுதிக்காணி, அதுவும் பரம்பரை உறுதிக்காணியை கொடுத்து மக்களிடத்திலிருந்து மேலும் ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுரா அரசு, வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே அனுரா அரசு வெல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த காணி விடுவிப்புக்கு உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும். ஏதாவது மக்களுக்கு சார்பாக, மக்களுக்கு நன்மையோடு, மக்களுடைய பக்கத்திலே நின்று யோசித்து அந்த மக்கள் பக்கத்திலே நின்று அந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று அனுரா அரசை லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது. வெறும் இன மத முரண்பாடுகள் ஏற்படுத்தாமல், மக்களை அலக்களிக்காமல், மக்களை ஏமாற்றாமல் அனுரா அரசு நடந்து கொள்ளும் என்று லங்காபூர் ஊடகம் 100க்கு 1000 மடங்கு நம்புகிறது. ஆனால் மக்களே, நீங்கள் வெறும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்மாரை நம்பாமல் நீங்கள் மற்றவர்களோடும் பேசி, இது ஒரு பேச்சுவார்த்தையின் ஊடாக, அழுத்தத்தின் ஊடாக இந்த காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் என்று லங்காபூர் ஊடகமும் கேட்டுக்கொள்கின்றது. மக்களின் ஊடகம் லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.